ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்துல ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தொண்டனாய் மாறி தலைவரை பற்றியும், இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றியும், இன்னும் நிர்வாகிகளை பற்றியும், கட்சியோட நிலைப்பாடுகளை குறித்தும், அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்ற பல ரகசியங்களை நம்ம கிட்ட உடைச்சி பேசுறதுக்கு நம்மளோடு இணைந்திருக்கிறவர் நந்தவனம் நந்தகுமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அண்ட சராசரமும் டிவிக்கோட புகழ், டிவிக்கோட 1000 ரூபா பிச்சை காசு வாங்குறதுக்கும் ஒரு இலவச பஸ்ல போறதுக்கும் எங்க தலைவருக்கு இருக்கிற அறிவு. ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த தில்லு வரும். எங்க தலைவர் மேல கையை வச்சு உள்ளார போட முடியுமா? கட்ல கீழே இருந்தோம்னு சொல்ல பார்த்தானுங்களாங்கிற. இதுக்கப்புறம் வரப்போற பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல பேசுவோம். இந்த தமிழ்நாட்டுல போர் 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 எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓட விட்டு நீங்க தான் சார் பண்ண போறீங்க. எந்த கட்சிக்கும் அந்த திறமை கிடையாது, அந்த திராணி கிடையாது. தலை இருக்கிறவன் தான் தலைவன் கிடையாது. அறிவில்லாத மடையர்கள் நாங்க சந்திச்சு என்ன பிரயோஜனம்? எங்க கொள்கை என்னன்னு இது வரைக்கும் எவனுக்காவது ஒருத்தனுக்கு தெரியுமா? 2026 அப்படியே சும்மா தேர்தல் களம் கட்ட 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 கட்டன்னு ஆடும். பேஸ்மெண்ட் இதுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் இந்த மாதிரி கால் ஆடுது, அது மாதிரி டிவிக்கு ஆடுன்றீங்களா? என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. விஜய் அவமானப்படுத்தி பேசுறீங்க. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒன்று கூட்டி தமிழ்நாட்டிலேயே ஒரு பேசும் பொருளாக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இல்லை, இது நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லையே, உலக லெவலியே 41 பேர் சம்மந்தப்பட்ட இடத்துல உலக லெவலியே கட்சியை ப்ரொமோஷன் ஒரு இது மாதிரி எந்த கட்சிக்குமே இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி கூட ஒரு அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு தெரியாது, ஒரு சைனாக்காரனுக்கு தெரியாது, ஒரு ரஷ்யாக்காரனுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு டிவிக்கேங்கிற கட்சியை எல்லாத்துக்கும் பறைசாற்றி கொண்டு போய் எப்பயோ நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு இதை வச்சு ஒரு கேள்வியாக கேட்கறதுங்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலையில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள், மற்ற மக்கள், அரசியல்வாதிகள்லாம் நாங்களாம் எவ்வளோ ஃபார்வர்டாக போயிருக்கோம். ஓகே, ஆமாம். அவர் தான் ஃபாரின்ல போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கோஷத்தெல்லாம் போட வச்சிங்க. அது எங்களோட தொண்டர்கள் அங்கேயும் இருக்காங்க. ஃபாரின்லயும் கண்டிப்பாக அவங்களாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறதுனால தான் உலகத்தரத்துக்கு எங்களோட கட்சியோட புகழ் போய் சேருது. இப்போ தமிழக வெற்றி கழகன்றது வேர்ல்டு வைடு கட்சி ஆயிடுச்சு, தேசிய கட்சியெல்லாம் தாண்டி. இன்னும் சொல்லப்போனால் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒன்று போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் நாங்கள் வேர்ல்டு வைடுன்னே கிடையாது, யூனிவர்ஸ் அண்ட சராசரமும் டிவிக்கோட புகழ், டிவிக்கோட ஆட்சி நிலை பெற்று இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த இப்போ செயல்பாடெல்லாம் நடந்து. விண்வெளியில போயிட்டு உங்களுடைய ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. கண்டிப்பாங்க. இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போயிடுறாங்க. பட் இங்கே எலெக்ஷன் டைமில் அவங்களால ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. அப்போ அங்கே இருக்கிற ஓட்டு ஒரு மனிதனுக்கு ஓட்டு உரிமை உண்டா இல்லையா? நிச்சயமா. அந்த மனிதனுக்கு ஏன் ஓட்டு உரிமையை பறிக்கிற சூழ்நிலை வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த ஓட்டெல்லாம் யார் கலெக்ட் பண்ணுறது? அதை பற்றின சிந்தனை இது வரைக்கும் உலகத்தில் எவனுக்காவது இருந்திருக்கா? எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் மட்டும்தான் அதை செஞ்சிச்சு. விண்வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஓட்டுரிமை வேணும், மற்ற ஸ்பேசஸில் இருக்கிறவங்களுக்கும் வேணுங்கிற ஒரு இதனால தான் இது ஆக்கப்பூர்வமாக நடத்துகிறோம். அப்போடைய உங்கள் இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டெல்லாம் இல்லை, விண்வெளியில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் இருக்கிறவங்களோட ஓட்டு கலெக்ட் பண்ணுறதும் தமிழக வெற்றி கழகத்தோட குறிக்கோளாக இருக்குது. ஆமாங்க. ஏன் தனி விமானத்தில் பயணம் பண்ணுறோம்? அடுத்தடுத்த கிரகத்துக்கும் பயணம் பண்ணுறதுக்காக தான் இங்கேயே தனி விமானத்தை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த இதெல்லாம் ட்ராவலுக்கான இது இங்கேயே முன்னோட்டமாக நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம். அந்த டைமில் நாங்கள் 2026க்கு எங்கேயுமே ஓட்டு போடாதான் உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்த நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம். கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய கட்டமைப்புக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார். இது நீங்கள் தனி விமானம் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம், எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்ற ஒரு கோஷமும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒழிக்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம் கேட்குறோம். இதனுடைய கருத்து உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் என்ன இதனுடைய கருத்தை சொல்ல போகிறீங்க? ஆமாங்க. நான் அதாவது
மன்னராட்சி நடக்குதுங்கிற இடத்துல ஜனநாயக ஆட்சியில மன்னராட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டிவிகே தலைவர் வந்தாருன்னா மக்களும் மன்னர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 1000 ரூபாய் பிச்சை காசு வாங்குறதுக்கும் ஒரு இலவச பஸ்ல போறதுக்கும் அப்படிங்கிற பொழப்புக்கா நம்ம பிறந்து இருக்கிறோம் இந்த நாட்டுல. புரியுதுங்களா? இது எங்களுக்கு இலவசங்கிற பேர்ல நீங்க எங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறீங்க. புரியுதுங்களா? எங்களை எந்த வேலையும் செய்ய விடாம 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி அதுல ஒரு 150 ரூபாய் கொடுத்து எங்களை அறிமுகப்படுத்துறீங்க. புரியுதுங்களா? ஒரு 15 கிலோ அரிசி கொடுத்து எங்களை அடிமைப்படுத்துறீங்க. இலவசம் எங்களை நீங்க என்ன சொல்றது, எங்களை ஏமாத்துறீங்க. இலவசத்தை கொடுத்து எங்களை ஏமாத்துறீங்க. அந்த இலவசமே இல்லாம பண்ணிடுவோம். எங்கள் ஆட்சியில கண்டிப்பா தலைவர் அவர்கள் யாருக்குமே இலவசங்கிறதே இருக்காது. புரியுதுங்களா? இலவசம் அவரவர்களோட வேலைக்கு தகுந்த ஊதியமும். அவங்க வேலை இல்லாத மனிதனே இருக்க மாட்டாங்க. வேலை இல்லாத மனிதன் இல்லாம இருக்கிறப்ப நாடு எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போகலன்னா சும்மா வெட்டியா இருந்தா நாடு வளர்ந்துரும். அவ்வளவுதான். அதானே. ஏங்க எல்லாரும் வேலை செஞ்சா முன்னேற்றம் இருக்குமா இல்லையாங்க? எல்லாரும் வேலை செய்யற ஒரு வாய்ப்பை எங்கெங்க ஏற்படுத்தியிருக்கு மத்த கட்சி? இது வரைக்கும் எத்தனையோ ஆண்ட கட்சி இருக்குது. இதெல்லாம் ஆண்ட கட்சி இல்ல, பேண்ட கட்சி. ஆமா, அதெல்லாம் நமக்கு எங்கள் ஆட்சி மட்டும்தான் உண்மையிலேயே ஆளும் திறமை படைத்த ஒரு கட்சியா இருக்கும். ஆமா, எங்களோட செயலாளர்கள் பொருளாளர்கள் எல்லாம் அவங்களோட திட்ட வகுத்தெல்லாம் நாங்க அவ்வளவு திட்டம் போட்டு திட்டத்தை தீட்டி வச்சிருக்கோம். யாருகிட்டயும் அந்த சீக்கிரட்டா நாங்க என்ன இப்ப நாங்க வெளியிட்டா கூட அடுத்த கட்சி காப்பி அடிச்சு ஜெயிச்சு போயிருவோம். புரியுதுங்களா? அதனால வெரி சீக்கிரட்டா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த கொள்கை பரப்பெல்லாம் நாங்க சொல்லாம வெறும் எதிர்ப்பை மட்டுமே தெரிவிச்சுட்டு இருக்கோம். எங்களோட கொள்கைகளை சொல்லிட்டா அந்த கொள்கையை அடுத்த இப்ப நாங்க சொல்ல போற கொள்கையெல்லாம் திடீர்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிடலாம். அப்புறம் அந்த மாங்கொட்டை மாம்பழம் அந்த கட்சிக்காரர் எடுத்து நடத்தி ஜெயிச்சிடலாம். இன்னும் மற்றும் பல கட்சிகள்லாம் ஏகப்பட்ட கட்சிகள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வைகோ அவர்கள் கூட ஒரு என்ன சொல்றது திமுக ஆதரவுக்கான பேச்சு அவர் மாதிரி பேச முடியாது. அவரு கூட எடுத்து நடத்திலாம் பேசி பயங்கரமா. இப்ப ஸ்டாலினை பத்தி எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவர் பேசவே மாட்டாரு. அவரு எங்களோட திறமைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கும் அவருக்கும் சென்ஸ் கிடையாது. அப்போ உங்க தலைவருடைய சென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருக்குமே தகுதி இல்லை. தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே, மூத்த அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிற நாம் தமிழ் கட்சி சீமான் முதற்கொண்டு யாருக்குமே உங்க தலைவருடைய அந்த போக்கஸ், கோல், அச்சீவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சென்ஸ் யாருமே இங்க இல்லை. அறிவு இல்லைங்க, அவ்வளவுதான். தமிழாக்கமா சொல்லணும்னா எவனுக்குமே எங்க அறிவு கிடையாது. எங்க தலைவருக்கு இருக்கிற அறிவு அவர் சொல்றத கேட்கிற எங்களுக்கு இருக்கிற அவர் சொல்றத அவர் பார்த்த பார்வையில நாங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோங்க. ஆமா, அவர் என்ன நினைக்கிறாருங்கிற செயல்திறன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கான முயற்சி தான் நாங்க இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதோட செயல்பாடுகளா இருந்துகிட்டு இருக்குது. நீங்க எங்களோட இதுல இப்ப ரீசெண்டா ஆதவ அர்ஜுனா அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, வீரமா பேசுறோங்கிறது மாதிரி பேசுவானுங்க. ஆனா எவன்ட்டுமே வீரம் இல்ல, அது இருக்காது. சும்மா சொம்ப மாதிரி பேசுவானுங்க மேடையில. புரியுதுங்களா? எங்கால பாத்தீங்கல்ல, சூப்பரா பேசினாரு. இதுக்கு மேல எந்த அரசியல்வாதி பேச முடியும்? ஒத்தைக்கு வா பாத்திரலாம் அப்படின்னு தைரியமா கூப்பிடுறாரு. வர சொல்லுங்களேன். வர மாட்டானுங்க. ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாதுங்க. ஆமா, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த தில்லு வரும். யாரும் அப்படி கிடையாது. சீரியஸா சொல்றேன். எங்க ஆதவ அர்ஜுனாவை ஒண்ணும் இல்ல, அவர் சொல்றாருல, எங்களை தூக்கி உள்ளார போடுங்கடா அப்படின்னு. எங்க தலைவர் மேல கையை வச்சு உள்ளார போட முடியுமா? இல்ல ஆதவ அர்ஜுனா மேல கையை வச்சு உள்ளார போட முடியுமா? ஏதோ ஈத்தர மாதிரி ஒரு அதாவது கைதி பண்றோங்கிற பேருக்கு ஏதோ கடைநிலைக்கும் கடைநிலையில இருக்கிற ஒரு தொண்டனை போய் நீங்க பண்றீங்க. ஆமா, தைரியம் இங்க நடத்தி பாருங்களேன். ஆனா நீங்க இல்ல வெளியே ஓடி ஒளிஞ்சிட்டீங்களா? மறுபடியும் அது எல்லாருக்கும் பதிவு பண்ணப்பட்ட வாசகமா நீங்க சொல்றது எங்கங்க யாருங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சா? ஒரு விஷயம் ஓடி ஒளிஞ்சோன்னு சொல்ற நீங்க எங்க தேர்ந்தீங்கன்னு யாராவது சொன்னீங்களா? 3 தனிப்படை வச்சு தேர்ந்தோம் சார். ஏங்க ஒரு விஷயங்க, புசி ஆனந்த தேர்னதா சொல்றீங்க. அது எவனாவது ஒருத்தன் அந்த பஸ்ஸுக்குள்ளார ஏறி பார்த்தானா? அந்த கேரவானுக்குள்ளார தான் அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த கேரவான்ல தான் அத்தனை நாள் இருந்தாரு. அந்த கேரவானுக்குள்ளார எவனாவது ஒருத்தன் ஏறி பார்த்தானா? கேட்டா அவன் எங்க போனானுங்க என்ன அப்படின்னு
இப்ப எங்க நிர்மல்குமார் வலை வீசி தேடணும் வலை வீசி தேடணும்னு. ஆமா, வீட்டுக்குள்ளாரெல்லாம் வந்து தேடினாங்க அப்படின்னு தேடினானுங்க. எங்க தேடினானுங்க? கட்லு கீழ இருந்த பார்த்தானுங்களா? வீடு ஃபுல்லா தேடினாங்க சார். கட்லு கீழ இருந்தோன்னு சொல்ல பார்த்தானுங்களாங்கிற. ஓ, கட்லு என்ன மயிர தேடினானுங்க? கட்லு தேடினானுங்க. அப்புறம் கடல்ல இருந்தோம், அதுல இருந்தோம், இதுல இருந்தோம்லாம் எல்லாம் தேடுறதுன்னு சரியா தேடலைங்க. புரியுதுங்களா? தேடுற அளவுக்கு நாங்க வச்சுக்கல. ஒருவேளை வீட்டையே அலசி ஆராய்ஞ்சவங்க கட்லு கீழே பார்த்திருந்தாங்கன்னா மாட்டி இருந்துப்பாங்க போல இருக்கு. ஏங்க ரைட்டுங்க, நீங்க ஓகே தேடினீங்க, நாங்க கிடைக்கல. அப்படியே நாங்க மாட்டிருந்தாலும் நீங்க என்ன எங்களை புடிங்கி இருக்க முடியும்? நாங்கெல்லாம் இப்ப இவ்வளவு பேசிருக்கிறத பார்த்தாலும் நீங்க மிரண்டுறீங்கன்னு இல்ல. இதுக்கப்புறம் வரப்போற பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, வேற லெவல்ல பேசுவோம். எங்களோட டார்கெட்டு இந்த ஆட்சி ஏற்கனவே கலைக்கப்பட வேண்டிய ஆட்சி. அந்த கலைக்கப்பட வேண்டிய ஆட்சியை நாங்க வந்து வேற வழி இல்லாம விட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஒண்ணும் இல்ல, இவங்க நாங்க பேசுற அடுத்தடுத்து நாங்க எடுத்து வைக்கிற மூவ்மெண்ட்டுக்கு எங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல போர் 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 அப்படின்னு ஒரு முழக்கம் நடக்கலைன்னா பாருங்க. அப்போ போர் செஞ்சுதான் நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறீங்க. எலெக்ஷனை பார்த்து நீங்க ஆட்சியை பிடிக்க போறது இல்ல. ஒரு தீமு ஆட்சியை அப்படியே தரமட்டமாக்கி அழிச்சு முடிக்கணும்னா போர் தேவைப்படும். அந்த போர் சங்கு தான் எங்க ஆதவர்ஜுனம். ஒரு சங்கு முழக்கம் தான் அன்னைக்கு நடந்த அந்த மேடையில பேசுனது. புரியுதுங்களா? ஒரு சங்கு முழக்கத்துக்கே பயந்து கிடக்குறீங்க. மத்த போர் நடக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓட விட்டு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? யாருமே இல்லாத ஒரு விஷயத்துலதான் ஒரு ஒரு புதுமையை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? பழசுல போய் என்னைக்குமே கட்டமைச்சோம்னா அது வந்து கட்டுமானம் சரியா இருக்காது. புரியுதுங்களா? ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் நடத்தணும், எல்லாமே உருவாக்கணும். இங்க நாங்க எல்லாத்தையுமே அப்படியே தரமட்டமாக்கி எல்லாரையும் வெளி அமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒரு புது விதமான ஒரு உலகத்தை அமைக்கிறது இருக்கும். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனானுங்க. எவனாவது புதியதொரு உலகம் இது வரைக்கும் செஞ்சானா? ஒரு மயிராட்டியும் செய்யல. புரியுதுங்களா? பெரியவங்க பேச்சு சொல்லிட்டு போனதை எவனாவது கேட்டுறதுக்கு நாதி இல்லை. எந்த கட்சிக்கும் அந்த திறமை கிடையாது, அந்த திராணி கிடையாது. புரியுதுங்களா? எங்க டிவிகே கட்சி மட்டும்தான் அந்த புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிற வார்த்தைய உருவாக்கி வைக்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் மட்டும்தான் செய்வார். வேற எந்த தலைவனுமே கிடையாதுங்க. இங்க எல்லாமே அதாவது தலை இருக்கிறவனா தலைவன் கிடையாதுங்க. புரியுதுங்களா? தலைவன் அப்படிங்கிறதுக்கு தலைமை பண்பு இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு அமைதி இருக்கணும். எங்கேயாவது இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது எங்கேயாவது பேசினாரா? கேட்டா பத்திரிகையாளர்கள்ட்ட மீட் பண்ணி பேசல, பத்திரிகையாளர்கிட்ட மீட் பண்ணி பேசல அப்படின்னு எதுக்கு பேசணும்? 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்கறதுக்காக நான் பேசணும்? புரியுதுங்களா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுறதுக்கு ஒரு இருக்கணும். அது யார் கேட்பா? இப்ப தலைவர் உட்காந்து பேசுறாரு. அப்ப அவ்வளோ பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சினோம்ல. இது பத்திரிகைக்காரன் செய்வானுங்களா? எவனாவது கை தட்டுவானாங்க நான் பேசுறதுக்கு? அடுத்தடுத்த கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறவன் எழுத்தாப்புல நிக்க வைக்க கூடாதுங்க. அவனெல்லாம் சர்வாதிகார போக்கு சார். ஏங்க மக்களாட்சி நடக்குன்னு சொல்ற சர்வாதிகார போக்கா? கேள்வி கேட்டதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரியான கேள்வி கேட்க தெரியலையே, அறிவு இல்லையே. அறிவு இருக்கிறவங்கள்ட்ட நாங்க உட்காந்து பேசலாங்க, அறிவு இருக்கிறவங்களை மீட் பண்ணி பேசலாம். அறிவு இல்லாத மடையர்கள் நாங்க சந்திச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, கொட்டி கிடக்கு போல இருக்கு அறிவு. ஏங்க ஒரு விஷயங்க, பிறப்பிலே அறிவோட இருக்கிறவங்க பிறப்பிலே அறிவோட இருக்கணும். மத்ததெல்லாம் அப்படி கிடையாது. மத்த கட்சிக்காரனுங்களாம் அப்படி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஸ்பெஷல். ஏங்க வேற என்னங்க ஸ்பெஷல் இருக்கணும்? வேற என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு வேணும்? அதெல்லாம் சும்மா நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்தை பத்தி பேசுவோம். நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள் எல்லாமே என்ன, நாங்கெல்லாம் வந்து எல்லாருமே கட்சியை கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, கட்சியை கற்பனையில நடத்திட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் நிஜத்துல நடத்திட்டு இருக்கோம். அதான் 2026 முதல்வர் நீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. வேற ஏங்க 10 வருஷமா சீமான் எல்லாம் வந்து கட்சி நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருவாராம். ஆமா, இவர் வர்றதுக்குள்ளார வயசாயிருங்க. நாங்களாம் அப்படியா? வந்தோம்ல, நின்னோம்ல, வேற லெவலுங்க. அதாவது நீங்க எங்களோட கட்சி, அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்,
எங்களோட திட்ட வகுங்களை நாங்க சொல்லக்கூடாது. வெளியே சொன்னா சொல்லிட்டா அடுத்த அதான் கட்சிக்காரங்க அந்த காப்பி இது அடிச்சிருவாங்க. காப்பி அடிச்சு அவங்க வெற்றியாளர் ஆயிருவாங்க. கொள்கைகளை கூட நீங்க காப்பி அடிச்சதா சொல்றாங்களா சார்? திமுக கிட்ட இருந்து கொஞ்சம், அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம், நாம் தமிழர் கிட்ட இருந்து கொஞ்சம், பாமக கிட்ட இருந்து கொஞ்சம், இப்படி கொள்கைகளை வந்து எல்லார் கட்சியில இருந்து திருடி தான் நீங்க வந்து கொள்கை சொல்றீங்க. இப்ப உங்க கிட்ட இருந்து எல்லாரும் திருடிடுவாங்க, காப்பி அடிச்சிருவாங்க என்னத்த அப்படின்றாங்க. நாங்க கொள்கையெல்லாம் காப்பி அடிச்சோம்? ஓகே, நாங்க காப்பி அடிச்சோங்கிறதெல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. ம். எங்க கொள்கை என்னன்னு இதாவது இது வரைக்கும் எவனுக்காவது ஒருத்தனுக்கு தெரியுமா? சொன்னாதானே சார் தெரியும். ம்? சொன்னாதானே தெரியும். அப்ப எங்க கொள்கையே என்னன்னு தெரியாம நாங்க அடுத்ததுல இருந்து காப்பி அடிச்சோம்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ம். நாங்க எங்கேயும் காப்பி அடிக்கணும் இல்ல. எங்களுக்குன்னு சுய புத்தி இருக்கு, சுய அறிவு இருக்கு, சுய சிந்தனை இருக்கு. புரியுதுங்களா? தலைவருக்கு வந்து என்ன சொல்றது, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கொச்சத்தனமா இருக்கும். புரியுதுங்களா? தற்குறி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. ஆமா. இவர்கள் எல்லாம் தன் குறி அறியாதவர்கள். தன் குறி அறியாதவர்கள் தான் தற்குறின்னு வார்த்தையை பேசிட்டு இருக்கான். ஓகே ஓகே. புரியுதுங்களா? நீங்க நாங்கெல்லாம் வந்து சொல்றது தன்னை அறிந்தவர்கள். தன்னை அறிந்தவர்கள். ம். முதல்ல ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னை அறிஞ்சிருக்கணும். தன்னை அறிஞ்சாதான் மத்தவங்களோட ஃபீலிங்ஸும் வலியும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி, எங்களை தலைவரோட அடுத்தடுத்த எல்லா படிநிலையிலும் நாங்கள் வந்து எங்களை நாங்க அறிஞ்சவங்க. ம், ம், ம். புரியுதுங்களா? அந்த வார்த்தைக்கு முழு என்ன சொல்றது, ஒரு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார கம்யூனிட்டிங்க. தற்குறிக்கே புதுவிதமான அர்த்தத்தை உங்க சைட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. புது விதம் இல்லைங்க, இன்ன வரைக்கும் எவனும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான். ஆனா எல்லாருமே அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களை தான் தற்குறி சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில இப்ப நீங்களும் அதே தற்குறி கூட்டத்துல போய் சேர்ந்துட்டீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சார். ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீ யார் என்பதை ம். உன் நண்பனை காட்டு சொல்லுகிறேன் அப்படிம்பாங்க. ஆமா. புரியுதுங்களா? நான் இன்னைக்கு இப்படி என்ன புரியுதுங்களா? நான் இன்னைக்கு புரியுது இப்படி பேசுறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பேசியிருக்கேன் அப்படி. உங்களை பார்த்தாலே புரியுது சார், உங்க பின்னாடி எந்த கூட்டம் இருக்குதுன்னு. புரியுதுங்களா? புரியுது சார். அப்ப நான் யாருங்கிறது என் தலைவனை பார்த்தா தெரியும். ஆமா. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். அது மாதிரி என் தலைவன் எப்படியோ அவ்வளிதான் நான். பொதுக்குழுல நான் பேசல. என் தலைமை எனக்குள்ளார இருந்து பேசிட்டு இருக்கான். ஓ, அவன் பேச முடியாத வார்த்தைகளை நான் பேசிக் நீங்க கொண்டு பேசுறீங்க. இப்ப மேடையில ஆதவர்ஜனா பேசுனதுதான் இப்போ அவங்க தலைவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. தலைவர் என்னென்ன பேசணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் ஆதவர்ஜனா மேடையில பேசிட்டாரு. ஆப்வியஸ்லி அதுதானே உண்மை. ஆமா, கரெக்ட். எவங்க எதிர்த்து பேச முடியும்? ஒருத்தன் பேச முடியுமாங்க? இது வரைக்கும் பேசலையா சார் யாருமே? என்னங்க அதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்றேன், சும்மா நினைச்சிடாதீங்க. 2026 அப்படியே சும்மா தேர்தல் களம் கட்டன்னு ஆடும். இந்த வடிவேலு பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் இந்த மாதிரி கால் ஆடுது, அது மாதிரி டிவி கேக் ஆடுன்றீங்களா இல்ல எப்படி? என்னங்க நான் என்ன எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன வடிவேலு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள்? இல்ல அவரு அதுல சொல்லுவாரு, நீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்னை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குது. என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. விஜய் அவமானப்படுத்தி பேசுறீங்க. ஓ சரி. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களை கோவத்துக்கு ஆளாக்காதீங்க. எங்க கோவத்தை வந்து நாங்க பார்த்தா எரியும். பாத்துட்டேன் சார் உங்க கோவம் எப்படி இருந்ததுன்னு. ஆதவர்ஜனா பேசினார்ல பொதுக்குழுல, பயங்கரமா இருந்தது.